இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், ஜூஸ் மேடம். உட்காருமா. மெதுவா 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 உட்காருமா. கால் எடுத்துக்கோ. பார்வதி, உனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு, அப்படியே படுத்துக்கோ. மெதுவா வீட்டுக்கு போயிடலாம். இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி. இதுக்கப்புறம் 4 பேர் வந்து உன்னை சுடுகாட்டுக்கு தாண்டி தூக்கிட்டு போனோம். என்ன திடீர்னு கண்ணு துடிக்குது? பார்வதி எங்க இருக்கான்னு தெரியலையே. பார்வதிக்கு எதனா பிரச்சனையா? பூட்டின காருக்குள்ள முழு ஏசியில நீ வெறச்சே சாக போறடி. சாக போறடி. இதுக்கப்புறம் நீ உயிரோட வரவே கூடாது. எங்க தெரியுமே அக்காவை காணுமே. எங்க தான் போயிருக்கோம்? கணேஷா, இங்க வா. மாமா, உன் அக்கா எங்க? நானும் அப்பத்துல இருந்து தேடிட்டே இருக்கேன் மாமா. அக்காவை காணும். நல்லா தேடி பாத்தியா? 1க்கு 2 தடவை தேடி பார்த்துட்டேன் மாமா. அக்காவை எங்கேயுமே காணும். சரி, நீ லெஃப்ட்ல போய் தேடு, நான் ரைட்ல போய் சரி பார்க்கறேன். மாமா.
என்னாச்சு ஆண்டி? அங்க பாரு. அங்க பாத்தியா மித்ரா? ஆதி அந்த சமையல் கறியை காணும்னு தேடிக்கிட்டு கார் பார்க்கிங்கே வந்துட்டான். நான் வேற அவளை அந்த கார்ல தான் பூட்டி வச்சிருக்கேன். அந்த காரா? ஆண்டி, ஆதி அந்த கார் கிட்டயே இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். அவன் என்னதான் தேடினாலும் அவளை கண்டுபிடிக்கவும் முடியாது, அந்த சமையல் கறியை காப்பாற்றவும் முடியாது. தேடட்டும். என்கிட்ட சொல்லாம கண்டிப்பா பார்வதி வீட்டுக்கு போயிருக்க மாட்டா. அவ ஏதோ பிரச்சனையில மாட்டியிருக்கா. அவ எங்க இருக்கான்னு தெரியாம எப்படி காப்பாத்துறது? பார்வதி, பார்வதி, என்னாச்சு? பார்வதி, இங்க பாரு. மாமா, நீ எப்படி காருக்குள்ள வந்த? என்னாச்சு? அது வந்து ஜூஸ் குடிச்சேன். அதுக்கப்புறம் தலை சுத்தி மயக்க வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வனஜா அம்மா. மித்ரா, இதுக்கப்புறம் நீ நிக்க வேணாம். போ போ போ. சத்தமே இல்ல. சரி, நைசா போ போ போ. அப்படியே போயிடலாம். வா. நில்லுங்க, நில்லுங்க. உங்களெல்லாம் ஆ!